இந்த புஷ்பா இன்னைக்கு எங்க கூட்டத்தை போட்டிருக்கான்னு தெரியலையே. அவ கூட்டத்தோட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தாதான் நேரம் போகுது. அவளை பயவுல நம்மள சொல்லு தாத்தாங்குதுவ. நம்ம அப்படி என்ன சொல்லி விட்டுட்டோம். நமக்கு கதை பேசுறதுக்கு அது கூட்டத்தை தவிர வேற ஒரு இடமும் செட் ஆகும்ண்டுக்கு. ஏல பாய் முடிஞ்சிக்கிட்டு இருக்கவ மடிக்குள்ள வந்து படுத்து கிடக்கி ஓல கண்ணில் பட்டுற போதெல்லாம் எந்திரி. ஏக்கா கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அக்கா. ஏ பெரிய பொண்ணு அந்த கவ வேலை செய்ய விடலாகி நானும் குறை போட்டுடலான்னு சொல்லிட்டு ஓலையை தூக்கிக்கிட்டு வந்தாவ. சத்திய சரசு நான் மடமடன்னு ஒரு நாள் குறைய போட்டுடலான்னு நினைச்சுக்கிட்டு முனைஞ்சுக்கிட்டு இருக்கேன், வந்து மடியில படுத்து கிடக்கா. ஏக்கா வருஷம் பூரா தான் வேலை செய்யல, அன்னைக்கு வருஷ கடைசி ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்களாம். நானே அதான் டீப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? வருஷம் பிறக்க போது புது வருஷம் என்ன பண்ணலாம், என்னென்ன விஷயத்த ஃபாலோ பண்ணலாம், நல்ல விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிக்கிறதெல்லாம் சரி, அதை நீ ஏதாவது ஃபாலோ பண்ணுவியா என்ன? அதானே இது வரைக்கும் என்னத்தை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் பெரிய பொண்ணு? எத்தனை வருஷம் நம்ம ரெசல்யூஷன் எடுத்திருக்கோம், இது வரைக்கும் ஒரு நாளாவது ஃபாலோ பண்ணியிருக்கோமாளா நாம? அதான் இந்த வருஷம் நான் எதுவுமே யோசிக்கல. இந்த மாதிரி உன் கூட சேர்ந்ததுனால தான் நான் எதையுமே ஃபாலோ பண்ணலை. இந்த வருஷத்துல இருந்து நாளையோட உன்னை நான் கட் பண்ணலான்னு இருக்கேன். உன்னை கட் பண்ணிட்டேன்னா உருப்பட்டுருவேன்னு எங்கள் மாமியார் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கு. ரெண்டு பேரும் அதை முத செய்யுங்க. ஆளுக்கு ஒருத்தர் பேசாம ஒழுங்கா வீட்டுல இருந்து குடும்பத்தை பாருங்க, அப்பதான் உருப்பட்டுருவீங்க. அதை செய்யுங்களா ரெண்டரை முத. வீட்டிலே இருங்க, சோறு கறி ஆக்கிட்டு புருஷனை பார்த்துக்கிட்டு பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு கிடங்க, கரெக்டா இருக்கும். நாங்களும் ரெண்டு பேரும் அப்படி இருந்தோம்னா இங்க உங்களுக்கு கதை பேச ஆள் இருக்காதாம்மா. எங்களுக்கு ஏம்ல கதை பேச ஆள் இருக்காது. நானும் லட்சுமி அக்காவும் தான் வேலையை பார்த்துக்கிட்டே பேசி பேசி வேலையை பார்ப்போம். நீங்களும் அப்படியா? வீட்லயும் ஒரு வேலையும் செய்யாம இங்கேயும் வந்து கடந்துக்கிட்டு வேண்டாத வேலையை பார்த்துக்கிட்டு அடப்பிய. அதான் உன் மாமியார் எல்லாம் எங்களை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்குவே. ஆமா, சரசு சொல்லியதும் சரியா. நீங்களும் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு கடந்தியல்னா தெரியாது. நீங்களும் சும்மா கடந்துக்கிட்டுலாம் ஏழரை இழுத்துக்கிட்டு அடக்கிய. அவ்வளோ ஒரு மாமியார் வேலை எங்களை பிடிச்சி திட்டியல் வேணுமோ? நாங்கள் வேலை தான் உங்கள் வேலை கெடுக்க மாதிரி. ஐயோ, வேலைன்னா எங்களுக்கு தான் அலர்ஜி ஆச்சே. எங்களுக்கு ஓடி ஆடி நடந்து அப்படி இப்படி எங்கேயாவது போகிற மாதிரி வேலையாக இருந்தால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே இடத்துல சப்பானி கணங்க இப்படி கடந்து செய்ய வேலைலாம் எங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு எந்த வேலை வேலை செய்ய பிடிக்கும்? ஒரு வேலையும் பிடிக்காத அம்மா. அந்த பீடியலையே கொண்டா, அதை திருப்பி திருப்பி நொறுக்கி விடாத. வேலை பீடியெல்லாம் வெட்ட ஆகாது. ஏற்கனவே எனக்கு நிறைய இலை நாசமாகி போச்சு. நானே எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் வாங்கி வச்சிருக்கேன். நீ வேற அதை மங்களம் பண்ணிடாத. அட சும்மா பார்த்தேம்மா இலை பதம் வந்துருச்சான்னு. வேணா நான் வேணா வெட்டி தரட்டுமா இலை? ஆசியும் கத்திரி கூட முடுங்க, நான் வெட்டி தரேன். நீ இலை வெட்டி பழகிறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? நீ காசு கொடுத்து வாங்கி நீ தனியா இருந்து வெட்டி பழகு. பாருங்க, அடுத்த வருஷத்துல இருந்து அப்ப நானும் உங்களை மாதிரி பீடி சுத்த ஆரம்பிச்சிருக்கேன். இதை நீ ஒரு 1000 தடவை சொல்லியிருப்ப. நீ எல்லாம் உட்கார்ந்து செய்ய ஆளா? இப்ப கூட செய்யாண்டே தானே சொல்லிட்டு இருந்தா, உட்கார்ந்து இருந்து செய்ய வேலை பிடிக்கலன்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு 100 தூளுக்கு காசு கொடுத்து 2 பேரும் வாங்கி கேட்டாலுமே வாங்கி கொடுத்த அப்புறமா சுத்தி பழகின்னு அவளை இலையும் வெட்டி வீசி நாசம் பண்ணாலுமே ஞாபகம் இருக்காக்கா? ஆமா ஆமா, இவ்வளவு நம்பிலாம் ஒண்ணும் பண்ண இயலாது. ஏக்கா, நீங்களும் எங்களை ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. நாங்க அடுத்த வருஷம் எப்படி ஓஹோன்னு வளர போறோம் பாருங்க. பெரியவன் அப்படிதானே? ஆமா, ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான், ரிஷப ராசி மகர ராசிக்கெல்லாம் ஓஹோன்னு இருக்குதாம்மா. கையிலே அப்படியே காசு வந்து துட்டுலாம் பொருள்னு பொருளுமா. யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் அடிக்க போற ராசி நாங்க தானா. ஓஹோ, இப்படி மல்லாக்க படுத்து கிடந்து விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலே காசு கொட்டுன்னு கட்டுமாமா. ஆமாக்கா, அப்படிதான்க்கா ஜோசியக்காரன் சொல்லியா. போன எடுத்தாலே ஃபுல்லா ராசி பலன்னு தான். ஆமா லட்சுமி, நீங்க வேணா நம்பலன்னா போன்ல பாருங்க, ஒரே ராசி பலன் தான் வருது. அதான் எங்க 2 ராசிக்கு தான் ஓஹோன்னு இருக்குன்னு சொல்லி வருது. இதை பார்த்துக்கிட்டு தான் 2 பேரும் தெனாவட்டா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஆமா, பின்ன இருக்காதா? ஏல அப்ப யார் ராசிக்கு வை பாப்பா? எனக்கு சிம்மம். சரி, நீங்க சிம்மமா? சிம்மத்துக்கு தேராது. உங்களுக்கு 7.5 நடு சாணி என்னமோ நடக்குன்னு நினைக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. ஏல என்னலாம் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? ஏக்கா அப்படிதாக்கா போட்டா. நான் எல்லா ராசிக்கும் பார்த்துட்டேன், கரைச்சு குடிச்சிட்டேன். ஏல எனக்கு கடகம். எனக்கு எப்படி? கடகமும் பெருசா தேராது. எனக்கும் பெரிய பொண்ணுக்குன்னா ஓஹோ ஓஹோ ஓ. அது என்னன்னா உங்க 2 பேருக்கு மட்டும் ஓஹோன்னு ஊழ விட்டுட்டு அடக்கா சங்குதியனங்க. ஆமாக்கா, எங்களுக்கு பணமழை துட்டு மழை பொழிய போகுதான். காசு பணம் துட்டு மணி. அப்போ கட்ட நட்ட செலவுக்கு காசு வேணும்னா உங்க வீட்டை வந்து வாங்கிக்கிடலாம். ஆமா, வாங்கிக்கிடலாம். ஆனா அந்த காசு எப்படி கொட்ட போகுதுன்னா எங்களுக்கு தெரியலக்க. உழைச்சி சம்பாதிச்சாதான் காசு கொட்டும். சும்மா மல்லாக்கா கடந்து விட்டத்தை பார்த்துட்டு அடந்தா ஒத்த பைசா கிடைக்காது. பார்த்துக்கிடுங்க.
சும்மா ஜோசியக்காரன் சொல்லியேன் அவன் சொல்லியான் இவன் சொல்லியான்னு அதை பார்த்துக்கிட்டு நீங்களும் பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன் அம்மா. நீ நல்லா முன்னாடி இட்லி கடை போட்டா நல்லா ஓடிச்சு உனக்கு அப்ப கையில காசு இருந்திருக்கோம். இப்பதான் நீ ஒண்ணுமே பண்றது இல்லையே. அவ என்னமோ இட்லி கடை போட்டிருக்கான்னு அவகிட்ட போய் சும்மா வெயில இருந்துகிட்டு நீ நேரத்தை ஒப்பேத்திட்டு வந்துகிட்டு இருக்க. அங்க இட்லி ஊத்தி சாம்பார் ஊத்தையும் ஆமா பத்தியிலக்கு அவளே கடையை ஆடிக்கொருக்க அமாவாசை குறைக்கு தான் திறப்பா. இப்ப என்னமோ அவன் நாத்தனா கிடக்கிறதுனால அவளை உழுக்க வேலையை வாங்கணுன்னே கடையை ஒரு 2-3 வாரமா திறந்துட்டு கிடக்கா. ஆமா இல்லாட்டின்னு இந்த வேலைகள் எங்க திறப்பா. அவன் நாத்தனால உழுக்க வேலையை வாங்கிட்டு தான் காசு கொடுத்து அனுப்பணும்னு வச்சிருக்கா. அப்படிதானே எல்லாம் காசு ரெடி பண்ணிட்டியெல்லாம் எப்படி 5 லட்சம் தானே கேட்டு வந்தா. அவன் நாத்தனார் இருக்காளா போயிட்டாளா? இங்கதான் இருக்கா. இன்னைக்குதான் என் வீட்டுக்காரரு பதில் சொல்லியே இருக்காரு. காசு ஒரு இடத்துல வட்டிக்கு தான் வாங்கி கொடுக்கறதா சொன்னாரு. வட்டிக்கு தான் வாங்கி கொடுப்பாரா இருக்கும். அவரு காசு ரெடி பண்ண முடியல. ரெடி பண்ண முடிஞ்சாலும் தான் நீங்க ரெடி பண்ண விட்டுருக்காண்டியே. ஆமா வட்டிக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால அவ வட்டியை கரெக்டாக மாசம் மாசம் கட்டுவாள்னா நீங்க வாங்கி கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்கன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணி அவ்வளோ பண்ணட்டும். வேற எதையாவது நட்டத்தில் இழுத்து விட்டுட்டு நம்ம காசை கட்டிட்டு நடக்கிறதுக்கா? இல்லை அந்த வட்டிக்கு வாங்கிறதுதான் அவ வேற எங்கேயும் வாங்க தெரியாமல அங்கே வந்திருப்பா. இது என்னலாம் கதை அதானே. நீங்க வேற சும்மா இருக்கா, அவளுக்கு நீங்களே எடுத்து கொடுப்பீங்க போல இருக்கு. நான் கட்டேன் ரைட்டா சொல்லிட்டேன். வட்டிக்கு வாங்கி கொடுக்கறதா இருந்தா அவள் கட்டுறதா இருந்தா எடுத்து கொடுங்க, இல்லாட்டின்னா நீங்க எனக்கு தெரியாது நீ வாரதா இருந்தா வா போ இரு எத்தனை நாளுனாலும் சாப்பிடு போ, ஆனா காசெல்லாம் தர முடியாது சொல்லிருக்கேன்னு சொல்லிட்டேன். அப்போ வேலை செஞ்சது இத்தனை நாள் உன் ஹோட்டல்ல அது அவ்வளவுதான். எப்படி அவ ஹோட்டல் வச்சா நடத்துவான்னு பார்த்தேன். பரவாயில்ல வேலை செய்யா. இல்லை பாவம்ல ஒரு 2 லட்சமாவது ரெடி பண்ண முடிஞ்சா ரெடி பண்ணி கொடுத்து விடுங்க, தந்துருவாளா இருக்கும். எக்க கொடுத்த அவ்வளோதான். அப்புறம் நாம தான் பார்த்துக்கிடுங்க. அப்படியே நமக்கு ஒரு பெரிய பட்டையில ஒரு பெரிய பட்டையை போட்டு விட்டு போயிருவா. நம்ம இதுக்கெல்லாம் பார்த்தா வேலைக்காவது பார்த்துக்கிடுங்க. நீங்க சும்மா இருங்க. இவ எனக்குள்ள ரமணியை மிஞ்சிருவா போல இருக்கம்மா. நல்ல வேலை எனக்கெல்லாம் எவ்வளவு நாத்தனான்னு இல்லை, எவ விட்டு வாசல்லையே நான் நிற்கலாமா. நம்ம கையை நம்பி நம்மளே பொழைச்சிக்கிடணும். இல்லாட்டினா இப்படிதான் போய் அடுத்த விட்டு வாசல்ல இருந்தா கேவலப்படணும். எக்க ரொம்ப பேசாதீங்க அக்கா. அதான் இனிமே உனக்கு பணமெல்லாம் கொட்ட போகுது நிச்சுல, கொட்டுறதுலையாவது கொஞ்சம் எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வா. நீங்க வேற சும்மா இடங்கக்க. எனக்கே முடி கொட்டதுன்னு கவலையில இருக்கேன். நீங்க வேற பணம் கொட்டிச்சுன்னா கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கிட்டு இருக்கிய. சும்மா கடங்கக்கோ. இங்க அவனுக்கு வாழ்க்கையே கெட்டு போய் கிடக்கு. இவ முடி கட்டியதுக்கு கவலைப்படியா. என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? எல்லாம் வாழ சதீஸ் அடச்சை இதவ லைவ் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் மனுஷன் பாப்பானா? அட நாங்க பாப்போம்ல. சிட் இத ஒன்னார் பாக்குறதே அதிசயம். இதுல வேற இத உட்கார்ந்து நாள் கணக்கா மணி கணக்கா உட்கார்ந்து இத பார்த்து நேரத்தை வீண் பண்ணிக்கிட்டு இருக்கீல. உனக்கு என்னல நாங்க என்னத்தையும் பார்த்துட்டு போறோம். ஆமா நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? அட என்ன குமாரி இப்படி சொல்லிட்ட? ஒரு 10,000 ரூபாய் கடன் கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீ இப்படி சொல்லிட்டியே. யா வந்தன்னு கேட்டிட்டியே. படி சுவாடா பட்டி. மேல கைய வச்சனா கைய உடைச்சிருவேன் பத்துக்க. வேற சும்மா வா வீட்டுக்கு வந்த மாதிரி எதுக்கு வந்தேன்னு கேட்டா நான் சோனி சந்தியாவா பார்க்க வந்தேன். உனக்கு என்னடா? இத இல்ல சதீஸ் அதுக்கு நம்ம நெத்தில அடிக்காதல வலிக்கும். இவன் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன், வலிக்காது லேசா தான் அடிச்சேன். அது ஓவரா சீன போடும். இப்ப தெரியுதுல சதீஸ் உன்கிட்ட எதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைகளும் பேச மாட்டேங்குன்னு. உனக்கு உன் தங்கச்சிக்கிட்டே ஒழுங்கா பேச தெரியல. வேற எப்படில நீ மத்த பிள்ளைகள்கிட்ட ஒழுங்கா பேசுவ? என்கிட்ட தான் இப்படி இருப்பா. ஆனா மத்த பிள்ளைகிட்ட நல்லா வலிய நல்லா சொல்லி விட்டுக்கிட்டு பேசதான் செய்வான். ஆனா என்ன இவன் பேசுற கொஞ்ச நேரத்துல அதுதான் ஓடிரும். சோடாபட்டி நீ அடங்கு. நான் என்ன பண்ண சோனி? எங்க அம்மா கடைக்கு டப்பால வச்சிருக்க 10 ரூபாயை திருடவே நான் அந்த பைய பயப்படுவேன். வேற எப்படி மத்த பொண்ணுங்களோட இதயத்தை போய் திருடுறது? அம்மா வச்சிருக்க கடைக்கு டப்பால இருந்து நீ காசை களவாண்டு தான் பாரு. அப்புறம் உனக்கு அடி எப்படி உள்ளன்னு தெரியும். அதான் எனக்குன்னு வந்து வாச்சிருக்க தங்கச்சின்னு ஒரு பிசாசு. இந்த பிசாசு கடைக்கு டப்பாலையும் திருட விடாது, மத்த பிள்ளைகிட்ட பேசவும் விடாது. பேசினாலே எங்க அம்மாட்ட பாட்டு கொடுத்து அடி வாங்கி தந்துரும். ஆமால அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? இரு ஒரு நாள் வாயிலே பட்டாசு வச்சு கொளுத்திடு. ஏற்கனவே கொளுத்துன மாதிரி தான் இருக்கு உன் வாயி. மறுபடியும் நானும் கொளுத்துனேன்னா செதஞ்சிரும். சரி சரி நீங்க 2 பேரும் சண்டை போடுறத நிப்பாட்டிட்டு என்னெல்லாம் திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? உன் ஃப்ரெண்டோட எங்கேயும் வெளியே போலையா? அன்னைக்கு நைட்டு என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கீங்க? நைட்டு எப்படியும் கேக்கு எதுவும் கட் பண்ணுவீங்களால? கட் பண்ணா எங்களுக்கும் கொஞ்சம் கொண்டு வந்து தாங்கல. ஆமா கேக் கட் பண்ணுவோம். ஆனா நாங்க கட் பண்றதே 1/2 கிலோ தானே. அது எங்கள் வெளிக்கே பத்தாது, வேற எப்படி கொண்டு வந்து உங்களுக்கு தருவோம்? அட பிஸ்னாரிவளா, வெட்டுறதுதான் வெட்டுறிய, ஒரு 5-6 கிலோ சேர்த்து போட்டு வெட்ட வேண்டியதானே. அப்பனா எங்களுக்கும் கிடைக்கும்ல. 5-6 கிலோ வெட்டுறதுக்கு நாங்க என்ன கிடாவா வெட்டுறோம்? அவன் 10 ரூபா
வெட்டுறது. வாங்களே உங்கள்கிட்ட எல்லாம் போய் கேட்க பேரு நாங்கள் விலை கேக்க ஆர்டர் பண்ணி நாங்களே வெட்டிக்கிடுவோம் போங்களே. நீங்க வேணா ஒரு 2-3 கிலோ வெட்டினீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் தாங்க, நாங்களும் சந்தோஷமா தின்னுக்கிடுவோம். எங்க அப்பா இன்னைக்கு நைட்டு தான் மலைக்கு போயிட்டு வாராரு. இல்லாட்டி எங்க அப்பா இருந்தா நான் எங்க அப்பாட்ட சொல்லி இருந்திருப்பேன். இனிமே பெரிய பண்ணத்தை தான் சொல்லணும், அந்த மாமாட்டையாவது கேட்டு வாங்கிட்டாங்கன்னு. பெரிய பண்ணத்தட்டனா அவிய மாமாட்ட சொல்லி வாங்கி தருவாங்க. நீங்க வேணா அங்க கேட்டு பாருங்க. நீ மூடல, நீ தான் தர மாட்டேன்னு சொல்லிட்டல சந்தியா. நான் வச்சுக்க அரட்ல கேக்க எங்க வலிக்கே பத்தாது. இருந்தா இல்லனா தந்துருவோம்ல. சரி பரவாயில்ல விடு, நான் வேணா என் பங்கு உனக்கு கொண்டு வந்து தந்துறேன் வெட்டினதான். அப்புறம் நாங்கள என்ன பண்ணுவோம், நீ ஒருத்தர் தான் தராண்டாத, நீயே தின்னு. இவங்க கேக் வெட்டினானோன்னா பெனஞ்சி எடுத்து மூஞ்சில எல்லாம் ராவி அதை திங்குற மாதிரி வச்சிருப்பானுங்க. அது கேக்க பார்த்த அப்புறம் நமக்கு வாந்தி வந்துடும். அவனோட போய் கேக்கு கேட்டுட்டு இருக்கீங்களே. இன்னும் கேக் வெட்டுறதெல்லாம் பார்த்தேன்னு வைங்க, அதுக்கப்புறம் கேக்கோட ஆசையே வெறுத்து போயிடும். அந்த அளவுக்கு பண்ணுவானுவேன். மூஞ்சிய கேக்ல போட்டு முக்கி அதை ஒருத்த மேல ராவி அதுக்கப்புறம் அதை எடுத்து இன்னொருத்த வாயில திணிச்சு அந்த மாதிரி பண்ணுவானுவ. சை அதுக்கு தான் சொன்னேன் அவன்கிட்ட கேக்கு கேட்காதீங்கன்னு. வேண்டாம்ல சர்வீஸ் நாங்களே பார்த்துக்கிடுறோம். தீபாவளிக்கு மீந்து போன பட்டாசு கிட்டாசு ஏதாவது நடந்தா தாங்கவே, நாங்க ராத்திரி போட்டு வெடிக்கிறதுக்கு கிடக்கும். ஆனா எல்லாம் கொஞ்சம் கோந்து போய் கிடக்கும் அந்த குளிருக்கு. பரவாயில்ல கொண்டா, எங்கேயாவது யாராவது அடுப்பு பத்த வச்சிருந்தாவனா அடுப்பு பக்கத்துல கொண்டு வந்து வச்சு காய வச்சாவது நானும் பத்த வச்சுக்கிடியோ நைட்டு. சரி போகும்போது ஞாபகப்படுத்தி எடுத்து தரேன். சரி. வேற ஏதாவது டிவில வைங்க போய் ஏதாவது நல்ல படம் ஓடிச்சுன்னா இதை மாத்துங்க, எரிச்சலா வருது. லோக்கல் சேனல் எல்லாம் வைங்க போய் ஏதாவது புது படம் ஓடுதான்னு பாப்போம். படையப்பா ஓடுது பாக்குறியா? இப்ப பூமாரி சும்மா இருப்ப, படையப்பெல்லாம் பார்க்க முடியாது. இப்ப அதான் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அவளோரும் தியேட்டருக்கு படம் எடுத்து போயிட்டு இருக்காவ, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? ஏம்ல இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்தது இல்லையோ? பார்த்திருக்கேன், இருந்தாலும் எல்லாரும் ஜென்ஸ் எல்லாம் கொண்டாடுறாங்களாமே, அப்ப நம்மளும் பாப்போம்னு தோணுது. வையா எந்த சேனல்ல ஓடுது? லோக்கல் சேனல்ல தான் எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. வைபா கொஞ்சம் பாப்போம். அதுல அந்த மியூசிக் எல்லாம் செம்ம மாஸா இருக்கும். அதுல ஹீரோயினோட வில்லி தான் சூப்பரா இருப்பா. அதனால வையி இல்ல அந்த ஆன்ட்டிய கூட விட்டு வைக்க முடியா? என்ன உனக்கு அடி வேணுமோ? இப்ப என்னப்பா தம்பி, ஆபீஸ்ல இருந்து இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட போல இருக்கு. ஆமாண்ணே, முக்கியமான வேலை இருந்துச்சு, அதனால நானும் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஆபீஸும் ஒரு 3 மணிக்கெல்லாம் விட்டுறேன்ட்டாங்க, அதனால நான் தான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிட்டேன். அப்படியாப்பா தம்பி, சரி சரி சரி. வேற எதுவும் வேணுமா? இல்லண்ணே போதும். ஒரு டீ குடிச்சாதான் நமக்கு மூளை வேலை செய்யும், அதனாலதான் வந்தேன். குடிப்பா குடிப்பா. என்ன உங்களுக்கு யாராவது வட்டிக்கு விடுற ஆளு யாராவது தெரியுமாண்ணே? என்னப்பா தம்பி இப்படி கேட்டுட்ட? நானே வட்டி கொடுக்குவேனே, உனக்கு தெரியாதா? என்னண்ணே சொல்றீங்க, நீங்க வட்டிக்கு விட்டுறீங்களா? ஆமாப்பா, 2 பைசா வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருக்கேன்னா 2 மாசமா உனக்கு தெரியாதா? 2 பைசா வட்டி தானா? நான் 5 பைசா 10 பைசான்னு எல்லா இடமும் அதிகமா இருக்குன்ட்டு நான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆமாப்பா, உனக்கு எவ்வளவு வேணும்? ஒரு 5 லட்சம் வேணும்னே. அப்படியா? இன்னைக்கு முடிஞ்சா இன்னைக்கே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு உடனேன்னா என் பொண்டாட்டிட்டு தான் கேட்டு சொல்லணும். சரி நான் பார்த்து சொல்லட்டுமாப்பா? சரிண்ணே, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களா. இருப்பா, ஒரு போன் பேசிட்டு வாரேன். சரி. யாரு நம்ம தான் பொண்டாட்டிக்கு பயப்படுகிறன்னு பார்த்தா அவ்வளோரும் பொண்டாட்டிக்கு பயப்பட்டு தான் அடப்பானுவோ போல இருக்கு. நான் உமா நகையை அடமானம் வச்சாவது கொடுத்துடலான்னு பார்த்தேன், அவன் நகையை தரமாட்டேன்ட்டா. அதான் வட்டிக்கு தேடிட்டு தெரிய வேண்டி இருக்கு. தங்கச்சி வேற பாவம், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அன்னைக்கு காசு தருவான்னு. எப்படியானு காசு ரெடி பண்ணி இன்னைக்கு கொடுத்துடணும். தம்பியே சொல்லுங்கண்ணே. சரிப்பா, ஒரு 5 மணிக்கு காசு ரெடியா இருக்கும் பத்துக்க, அப்போ வந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிரு. சரிண்ணே. என்னப்பா இப்போ அப்படி உனக்கு அவசர செலவு 5 லட்சத்துக்கு? என் தங்கச்சிக்கு தானே, அவ ஏதோ தொழில் தொடங்கிறதுக்கு ஒரு 5 லட்சம் வேணும்னு சொல்லி வீட்டுக்கு வந்தா. நானும் ரெடி பண்ணி எப்படின்னா உமா நகையை வச்சுனாலும் கொடுத்துடலான்னு பார்த்தா என் பொண்டாட்டி கொடுக்க மாட்டேங்கா. அதான் வட்டிக்கு வெளியே காசு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்படியாப்பா? அப்போ வட்டி மாசம் மாசம் யார் கட்டுவா? நீ கட்டுவியா இல்லை உன் தங்கச்சி கட்டுவாளா? ஏன் கேட்குறன்னா, உனக்குன்னா சரி நீ கையெழுத்து போட்டேன்னா உன்கிட்ட வந்து கேட்பேன். நீ உன் தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்க நீ கட்டுவியா இல்லை உன் தங்கச்சி கட்டுவாளா? அதான் கேட்கேன். நான் தானே உங்ககிட்ட வாங்குறேன், நானே கட்டிடுவேன். அது சரி, எப்படியோ எனக்கு வட்டி வந்தா சரிதான். அதெல்லாம் கரெக்டாக மாசம் மாசம் கட்டிடுவேன்னே. பரவாயில்லப்பா, உன் பொண்டாட்டி எதுவும் சொல்லாம இருக்கால நாத்தனாருக்கு செய்யறதுக்கு. பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தனா தைரியெல்லாம் தானா வந்துடும். என்ன தம்பி? ஆமாண்ணே ஆமாண்ணே. சரி 5 மணிக்கு வந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிரு. சரிண்ணே. பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தா தைரியம் தானா வருமா? பொண்டாட்டி கூட வாழ்றதுக்கே தனியா ஒரு தைரியம் வேணும். இந்த ஆள் என்னன்னா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போறான்.